இப்போ பார்த்தோன்னா காவேரியோட அம்மாட்ட வந்து அந்த மாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் என்னமோ அக்ரிமெண்ட் கல்யாணம்லாம் வந்துச்சாம்ல, இந்த மாதிரி இன்னும் திருப்பி ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா வீடை காலி பண்ணிடுங்க இந்த வீடு அப்படின்றாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் இருந்த உறவு ஒட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி நான் பிரிச்சிருவேன், இனிமேல் என்னை விஜய் பற்றி கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனையே எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம வெண்ணிலாவுக்கும் நம்ம விஜய்க்கும் அங்கே கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு மீடியாலாம் முன்னாடி நம்ம விஜய் வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாவும் விஜயும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் நேற்று இருந்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை நேற்றுலாம் என் கூடயே இருந்தார், நான் கன்சீவாக இருக்கேன், என்னை அப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீடியாவில் இந்த நியூஸ் எல்லாம் போகிறப்ப இவங்க அம்மா கேட்டு ஷாக்காகிறாங்க, என்னது கன்சீவாக இருக்காளா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படி சொல்லிட்டு பாட்டி அம்மா எல்லாருமே புலம்புறாங்க. ஐயோ அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வேற, என்ன திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, இது சரிப்பட்டு வராது போல், வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி அம்மா அதிர்ச்சியில் இருக்காங்க.